சேலத்தில் வரக்கூடிய 13ஆம் தேதி மக்கள் சந்திப்பு நடத்த திட்டமிடப்பட்ட நிலையில் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், விவரங்கள் என்ன? வணக்கம் சரவணன். சேலம் சீலநாயக்கன்பட்டி அருகே உள்ள தாளமுத்து நடராஜன் மைதானத்தில் வரும் 13ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டு இதற்காக நேற்று முன்தினம் சேலம் மாவட்ட மத்திய செயலாளர் தமிழன் பார்த்திபன் தலைமையில் தெற்கு மாவட்ட செயலாளர் பிரசன்னகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் மனு வழங்கினர். அந்த மனுவின் பேரில் அன்னதானப்பட்டி காவல் உதவி கமிஷனர் பரசுராம் தேவன் உள்ளிட்ட போலீசார் சம்பந்தப்பட்ட மைதானத்தில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அதன் பிறகு அதன் ஆய்வு அறிக்கையை காவல் ஆய்வாளரிடம் வழங்கினர். இந்த நிலையில் அதன் அறிக்கையை ஆய்வு செய்த பிறகு தற்போது 13ஆம் தேதி விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்துவதற்கு தேவையான முக்கியமான ஆவணங்கள் கட்சி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட கடிதத்தில் இல்லாததால் கூட்டம் நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக காவல் உதவி ஆணையாளர் பரவாசுதேவன் தாவேகாவின் சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் பிரசன்னகுமாருக்கு கடிதம் ஒன்றும் வழங்கியிருக்கிறார். அந்த கடிதத்தில் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சியினர் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கான வழிகாட்டுபடி பல்வேறு தகவல்கள் இதில் இல்லை என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் முதலுதவி சிகிச்சை அளிக்க ஆம்புலன்ஸுகள் எங்க நிற்க வேண்டும் என்கிற தகவல் வரைபடத்துடன் மனுவில் இணைக்கப்படவில்லை எனவும், ஆம்புலன்ஸுகளுக்கு யார் பொறுப்பேற்பார்கள் என்கிற விவரங்களும், மைதானம் எத்தனை ஏக்கர் உள்ளது, எவ்வளவு சதுரடி பரப்பளவு இருக்கிறது, இதில் 35,000 பேர் நிற்பதற்கு மதிப்பீடு உள்ளதா என்கிற விவரங்கள் இல்லை எனவும், கூட்டத்திற்கு எங்கிருந்தெல்லாம் வருவார்கள், ஆண்களை எத்தனை பேர் பங்கேற்பார்கள், பெண்களை எத்தனை பேர் பங்கேற்பார்கள், பார்க்கிங் வசதி மற்றும் வாகனங்கள் எங்கெங்கு நிறுத்தப்படும் என்கிற விவரம் ஏதும் மனுவில் தெரிவிக்கப்படவில்லை என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல அசம்பாவிதம் ஏதேனும் ஏற்பட்டால் அதற்கு யார் பொறுப்பேற்பார்கள் என்ற விவரம் எதுவும் மனுவில் தெரிவிக்கப்படாததால் அரசின் தெரிவித்திருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகள் படி அனைத்து முழு ஆவணங்களுடன் இன்றைய தினத்திற்குள் காவல் அலுவலகத்தில் நேரில் சமர்ப்பித்தால் மட்டுமே அனுமதி வழங்க முடியும். இல்லை என்றால் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு அனுமதி வழங்க இயலாது என திட்டவட்டமாக தெரிவித்து காவல்துறை தரப்பிலிருந்து தாவேகா நிர்வாகிக்கு கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. சரவணன், சேலத்தில் வரக்கூடிய 13ஆம் தேதி மக்கள் சந்திப்பு நடத்த திட்டமிடப்பட்ட நிலையில் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், விவரங்கள் என்ன? வணக்கம் சரவணன். சேலம் சீலநாயக்கன்பட்டி அருகே உள்ள தாளமுத்து நடராஜன் மைதானத்தில் வரும் 13ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டு இதற்காக நேற்று முன்தினம் சேலம் மாவட்ட மத்திய செயலாளர் தமிழன் பார்த்திபன் தலைமையில் தெற்கு மாவட்ட செயலாளர் பிரசன்னகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் மனு வழங்கினர். அந்த மனுவின் பேரில் அன்னதானப்பட்டி காவல் உதவி கமிஷனர் பரசுராம் தேவன் உள்ளிட்ட போலீசார் சம்பந்தப்பட்ட மைதானத்தில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அதன் பிறகு அதன் ஆய்வு அறிக்கையை காவல் ஆய்வாளரிடம் வழங்கினர். இந்த நிலையில் அதன் அறிக்கையை ஆய்வு செய்த பிறகு தற்போது 13ஆம் தேதி விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்துவதற்கு தேவையான முக்கியமான ஆவணங்கள் கட்சி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட கடிதத்தில் இல்லாததால் கூட்டம் நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக காவல் உதவி ஆணையாளர் பரவாசுதேவன் தாவேகாவின் சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் பிரசன்னகுமாருக்கு கடிதம் ஒன்றும் வழங்கியிருக்கிறார். அந்த கடிதத்தில் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சியினர் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கான வழிகாட்டுபடி பல்வேறு தகவல்கள் இதில் இல்லை என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் முதலுதவி சிகிச்சை அளிக்க ஆம்புலன்ஸுகள் எங்க நிற்க வேண்டும் என்கிற தகவல் வரைபடத்துடன் மனுவில் இணைக்கப்படவில்லை எனவும், ஆம்புலன்ஸுகளுக்கு யார் பொறுப்பேற்பார்கள் என்கிற விவரங்களும், மைதானம் எத்தனை ஏக்கர் உள்ளது, எவ்வளவு சதுரடி பரப்பளவு இருக்கிறது, இதில் 35,000 பேர் நிற்பதற்கு மதிப்பீடு உள்ளதா என்கிற விவரங்கள் இல்லை எனவும், கூட்டத்திற்கு எங்கிருந்தெல்லாம் வருவார்கள், ஆண்களை எத்தனை பேர் பங்கேற்பார்கள், பெண்களை எத்தனை பேர் பங்கேற்பார்கள், பார்க்கிங் வசதி மற்றும் வாகனங்கள் எங்கெங்கு நிறுத்தப்படும் என்கிற விவரம் ஏதும் மனுவில் தெரிவிக்கப்படவில்லை என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல அசம்பாவிதம் ஏதேனும் ஏற்பட்டால் அதற்கு யார் பொறுப்பேற்பார்கள் என்ற விவரம் எதுவும் மனுவில் தெரிவிக்கப்படாததால் அரசின் தெரிவித்திருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகள் படி அனைத்து முழு ஆவணங்களுடன் இன்றைய தினத்திற்குள் காவல் அலுவலகத்தில் நேரில் சமர்ப்பித்தால் மட்டுமே அனுமதி வழங்க முடியும். இல்லை என்றால் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு அனுமதி வழங்க இயலாது என திட்டவட்டமாக தெரிவித்து காவல்துறை தரப்பிலிருந்து தாவேகா நிர்வாகிக்கு கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. சரவணன்.
தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுதன்.